எத்தனை ஆண்டுகளா நீங்க பால் தொழில பண்ணிட்டு இருக்கீங்க? பால் கறக்கிறது. 30, 40 வருஷமா இருக்கு. 30, 40 வருஷமா. நீங்க மாடு வச்சிருக்கீங்களா? மாடெல்லாம் வச்சிருந்தோம். எத்தனை மாடு வச்சிருந்தீங்க? நாங்க 5, 6 மாடு வச்சிருந்தோம். ஆ. இப்பெல்லாம் முடியாம விட்டுட்டேன். ஆ. வயசாயிடுச்சு, கறக்க முடியறதில்ல. எவ்வளோ வயசாச்சுங்க? வயசு 65. ஐயா, இளமையா தெரியுறீங்க. நல்லா வெள்ளையா இருக்கிறீங்களே. 65 முடிஞ்சு 66 நடக்குது. நல்லா வெள்ளையா இருக்கிறீங்க. அவர் அந்த உருமலை லைட்டா கழட்டுங்க பாப்போம். சூப்பரா இருக்கீங்கண்ணா. அழகா இருக்கீங்க. நம்ம சொல்ல இங்கிலீஷ் காரியம் அவன் சொல்றான், நான் பொண்ணை பற்றி சொல்றேன். சென்னையில் இருக்கிறாங்க, ஃபுல் கலர். அப்படிங்களாண்ணா? சரி. பால் எவ்வளோ நேரத்தில் கறப்பீங்க? பால் ஆரம்பத்துலலாம் கறக்கும்போது நைட் 2:30 மணிக்கு போவோம். 2:30 மணிக்கு போகிறோம், 6, 7 மணி வரைக்கும் கறப்போம். அப்புறம் அதுக்கு மேலே சப்ளைக்கு போவோம். மத்தியானம் அதே மாதிரி 2 மணிக்கு கிளம்புனா நைட்டு 6:30 மணி 8 மணி ஆயிரும். கறந்து வெளியே பூரா எல்லாம் தோட்டம் போய் கறந்து கொண்டு வந்து அப்புறம் எல்லாம் சப்ளைக்கு போகிறது. வீடு வீடாக கொண்டு ஊற்றணும். முதல்ல 3 ஆளுங்க இருப்பாங்க, எல்லாம் கறந்து கொடுப்பாங்க. ஒரு 200 வீட்டுக்கு சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். இந்த 3 நாளில் சீம்பால் வரும் தெரியுங்களா? கண்ணு போட்டோம்னா அந்த பால்லாம் நீங்கள் எப்படி கறக்கிறது? ரொம்ப சிரமமாக இருக்குங்களே. இல்லை நம்ம கறந்துக்க அது எல்லாம் இது தலையத்து கடாரியானா கொஞ்சம் ஆட்டங்கட்டு. இப்போ கறந்து மாடுகள்லாம் வந்து பிரச்சனை இல்லை. தலையத்து கடாரி ஒன்று ஆட்டங்கட்டு. அது அப்படியே கொஞ்சம் நெய் கொடுத்து தட்டி கொடுத்து இல்லை முடியலன்னா கொஞ்சம் கொஞ்சம் நாளைக்கு கட்டி அப்படியே கறந்து அப்படியே பண்ணிக்குவீங்க.